இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 27 32 முடிய. இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். என்னை பின்பற்றி வா என்றார். அன்பானவர்களே, இந்த வீட்டில் அழைக்கப்பட்ட லேவி அவர்களுக்கு இயேசு, சீடர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு விருந்து அளித்தார். அங்கே வரி தண்டுபவர்கள் இருந்தார்கள். பாவிகள் என்று அழைக்கப்படுகின்ற எண்ணப்பட்ட மனிதர்களும் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பாவிகளையே அழைக்க வந்தேன், நேர்மையாளர்களே அல்ல. இந்த தவக்காலத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய அழைப்பு பாருங்கள், எவ்வளவு முக்கியமான வார்த்தை. கடவுள் பாவிகளாக இருக்கிற நம்மை மனதில் கொண்டு மிகுந்த அன்போடு நமக்காகவே வந்ததை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு. இந்த காலம் மீட்பின் காலம் என்று சொல்வது, அருளின் காலம் என்று சொல்லுவது எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வு, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எருசலேம் மக்களை பார்த்து ஆண்டவர் அழும் பொழுது சொல்லுகிறாரே, லூக்கா நற்செய்தி 19 அது 43 44வது வார்த்தை, கடவுள் உங்களை தேடி வந்த காலத்தை நீங்கள் அறியவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மைத்தான் இயேசு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். நம்மைத்தான் அவர் அழைக்கிறார். லேவி என்ற இடத்திலே நம்முடைய பெயரை போட்டு பார்க்க வேண்டும். நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் விருந்து கொடுத்தார். நாம் இயேசுவுக்கு விருந்து கொடுப்பது என்றால் என்ன? மனம் மாறுவது, மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்வது, அறச்செயல்களில் நிலைத்து நிற்பது, அன்பு செய்வது, நிறைய ஜெபித்து ஆண்டவரோடு இணைந்து இருப்பது. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, அற்ப படைப்புகள் எங்கள் மீது நீர் எத்துணை அன்பு கொள்கிறீர். எப்பிராயுமே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நிலையான அன்பினால் அன்பு செய்கிறேன் என்று நீர் சொல்லுகின்ற வார்த்தை எங்களுக்கு தானே சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி அன்பு செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்ற காலம், உணர்ந்து உம்முடைய அன்புக்கு எதிராக நடந்த காலங்களுக்காக பரிகாரம் செய்கின்ற காலம், அதன் வழியாக உம்முடைய அருளை, மீட்பை பெற்றுக்கொள்ளுகின்ற காலம். இதை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.